அறிவோம் சிவசக்தி நிறைய துணை நிமிஷம் குமரி கலைக்கலைஞர் ராஜேஸ்வரா. வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு பாருங்கள், நம்ம மீண்டும் ஒரு காலையில் எக்ஸசைஸ் பார்க்குறோம். அதை வந்து பாருங்கள், பார்க்கலாம். நேர்களே, நம்ம பார்த்தோம் ஒரு காலு கூட எக்ஸசைஸ் பார்த்தோம். கொஞ்சம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் செய்ய சொல்லுங்கள். நீட்டையாக இருக்கக்கூடியவங்க நீங்களும் செய்து பாருங்கள். பெரியவங்களாக இருந்தாலும் செய்யலாம். உடம்பு வசருக்கு ஏதாவது ட்ரைனிங் காலையில் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்டாக் இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு நம்ம பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை யாராக இருந்தாலும் சொல்லலாம். அப்படின்னு ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு நம்ம ஆகாரத்தினுடைய ஒரு விதிமுறைனால தான் அந்த மாதிரி ஆகுது. அதனால் சிம்பிளாக ஒரு மருந்து சொல்கிறேன், கொஞ்சம் கேளுங்க. வேறு ஒன்றும் இல்லை, எல்லாருமே தெரிஞ்ச விலைங்க. நம்ம வீட்டில் அன்றாடம் உணவுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து தான். அதுக்கு பேர் வந்து கொழுப்பு நிவாரணி தான். மருத்துவ பேர் வந்து கொழுப்பு நிவாரணி. சரியா? வேறு ஒன்றும் இல்லை. வெள்ளைப்பூண்டு என்று சொல்லக்கூடிய வெள்ளைப்பூண்டு. சரிங்களா? இதை என்ன செய்யணும்னா, இது அட்டாக் வருது அப்படின்னு சொன்னால் இரவு நேரங்களில் தான் நிறைய பேருக்கு வரும். அது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், வந்தவுடன் ஒரு ஆளை என்னதுன்னா கைகால் எல்லாருக்குமே ஓடாது. என்ன பண்ணணும் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பதட்டம் இருக்குது. அதனால எப்படியும் நீங்கள் அக்கம் பக்கங்களில் ஃபோன் பண்ணி ஒரு ஆட்டோவை போட்டு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு நீங்கள் எப்படி பார்த்தாலும் 1 மணி நேரம் ஆகும். 1 மணி நேரம் இல்லைன்னா ஒரு 3 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கோங்களாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் எய்டு ஒரு சிம்பிளான மருந்து சொல்கிறேன். இந்த வெள்ளைப்பூடு இவ்வளோ பெருசில் ஒரு பூடு எடுத்துக்கோங்க, முழு பூடாக எடுத்துக்கோங்க. அதை புடைக்கிறதுக்கு நேரம் கிடைக்காதவங்களால பொடி பொடியாக ஒவ்வொன்று ஒற்றையாக பிரித்து போடுங்க. அதில் இருக்க தோலை எடுக்க வேண்டாம். ஒற்றையாக பிரித்து போட்டு நிறைய தண்ணி வைங்க. அந்த முந்தளவுக்கு இல்லை, கொஞ்சம் கூடுதல் தண்ணி வைங்க. ஏன்னா தண்ணியில் வெள்ளைப்பூடு வேகிறது கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் நிறைய தண்ணி வச்சு நல்லா வேக வைங்க. அதை எடுத்தாச்சுன்னா அது பிசுங்க அப்படி எடுத்து உடனே ஆற வைங்க. ஆற வச்சோன்னா நம்ம கையை போட்டு வரணும். சூடு ஒரு சின்ன சூடு இருக்கும்போது அவ்வளோக்கும் கையை நல்லா பெனஞ்சு நசுக்கி அதை வடிகட்டி ஒரு பாக்கி அடிக்கலையோ ஒரு துணிலையோ வெள்ளை துணிலையோ அரைச்சி இருக்கக்கூடாது. நம்ம முக்கியம். அதை என்ன பண்ணால் வடிகட்டி கையை முதல்ல நல்லா கழுவி விடணும். கை சுத்தமாக இருக்கணும். நல்ல துணியை எடுத்து வடிகட்டி அரிப்புலையோ எல்லாம் துணியை வடிகட்டி வைத்துக்கொண்டு நம்ம நோயாளி அதாவது மயங்கி கிடப்பார், அதாவது அட்டாக்கு வந்துன்னு சொன்னால் வாய் பூண்டு கொள்ளும். புரிந்து கொள்ளுங்கள், வாய் பூண்டு கொள்ளும். அவங்களுக்கு உடம்பெல்லாம் விசறுத்து அப்படி மயங்கின நிலையில் அப்படி இருப்பாங்க. சில படுத்து கிடப்பான்னு எடுத்துவாங்களாம். அப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால், அவங்க இப்படி படுத்துறதுனால அவங்கள தூக்கி இடித்து முட்டோடு அணைத்து காலை நீட்டி வைத்து முட்டோடு அணைத்து இந்த வாய் நாடி இப்படி பிடித்து கொண்டு வாய் பூண்டிருக்கும் கூட ஒரு ஆள் வாய்க்கு ஒரு சின்ன குச்சியோட ஆப்பக்கடலை போட்டு வாய் பூண்டிருந்து அந்த கையை எடுத்து நாடி போயிட்டு மலைச்சு அப்படி கொஞ்சம் விடும் இறங்காது. அதுக்கு உள்ள இறங்காது, வாயிலே நிற்கும். அப்படியே ஒரு ஆள் பிடிச்சிக்கணும். ஒரு ஆள் முன்பக்கமாக, அதாவது இந்த சைடும் இதுக்கு நேர் பின்பக்கமாக முழுவ தடவணும். அவங்கள இருக்க வச்சு அப்படியே தடவி பின்பக்கமாக முழுவ தட்டி கொடுத்தால் அது இறங்கி போகும். எந்த அடைப்பு இருந்தாலும் சரி, ஒரு அடைப்பு 2 அடைப்பு இருந்தால் கூட உடனே திறக்கும். சரியா? இது அவங்களுக்கு எந்த டவுட்டு வேண்டாம். ஒரு அனுபவம் மருந்து. சரி, இது இல்லை வீட்டில் அது கிடைக்கல, வேறு என்ன பண்ண அப்படின்னா, இதெல்லாம் ஒரு அனுபவமான மருந்து, ஒரு முக்கியமான மருந்து. இந்த வீடியோவை தயவு செய்து பார்க்கக்கூடியவங்க இதெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சரிங்களா? இதை ரெடி பண்ணுங்க. சரியா? இதை ரெடி பண்ணி நீங்கள் இதை கொடுத்தாலே சரியாகிவிடும். எப்பேற்பட்ட அழகாக இருந்தாலும் இதை விட நீங்கள் கொடுக்க முன்னாடி ஆட்டோ வருது, சரி நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும், எதுவும் சரியில்லை, யாருக்கும் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னால் அப்புறமா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போங்க. தெளிவாக நல்லா இருப்பாங்க. இந்த நோயாளியை காப்பாற்றி விடலாம். விதியே மரியாதைகள்லாம் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு சுருக்கமான பதில். 1 மணிக்கூருக்கு முன்னாடி 1/2 மணிக்கூருக்கு முன்னாடி இதெல்லாம் செய்யலாம். ரொம்ப ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆகவே இதை பார்த்து இந்த வீடியோ பார்க்காதவங்க இதை பார்க்கும்போது இதை செய்து கடை மாதிரி கேட்டுக்கிறோம். உங்களுக்கு திருநெல்வேலிலாம் சொல்லி இந்த இப்படி பண்ணுங்க, இப்படி நிறையா இருக்குது. இன்னும் 4 வீடியோவில் பார்த்துக்கிட்டே மறந்து வச்சு அதை நான் ஒவ்வொன்றா போடுவேன். அதை பாருங்கள், பார்த்து அனைவரும் பாடங்கிற மாதிரி அன்போடு கேட்டுக்கிறேன்.